ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் போட் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் முடிச்சிட்டேன். அதை பார்க்காதவங்களாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை மட்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். கேட்னா ஈஸி தான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. டக் டேப் நான் என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன். கேட்குறப்ப தான் தரமாட்டாங்க. இங்கே ஃபஸ்ட்டு இந்த ரூமை நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். கீ கிடச்சிருக்கு, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கிராணிக்கிட்ட அடி வாங்காமல் இருக்கணும்னா இந்த சத்தத்தை போடணும். அவள் வருவா, அவள் கண்ணில் நம்ம சிக்கவே கூடாது. போறா பாருங்க. இப்போ நம்ம ஷூட் கன் தான் எடுக்கணும் எப்பயும் போல். அது இருக்க இடம் எனக்கு தெரியும், அங்கே வாங்க பார்க்கலாம். மைக்ரோ பாக்ஸ் சவுண்டு போட்டு ஒளிஞ்சு பாட்டு நல்லா இருக்கு, வரமாட்டிக்கிறா. வந்துட்டா, போடு. இங்கே ஏதாச்சும் இருக்கும். நம்ம இந்த கேட்டில் தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். crowbar. Pulsa. டோர் ஹேண்டில் தேவை. மென்டா சிவா பார்த்துட்டு பயந்து ஓடிட்டார்.
ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சும்மா சும்மா வந்துக்கணும் இருக்கா. புல்லட் எட்டாச்சு, சேஃப் ஆயிட்டோம். ஆமாம் போட் சைடு கேட் ஸ்டே கேட் வீழ்துன்னு வேணும். ஆமாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டியா? இல்லை க்ரோபார் கிடச்சிருக்கு. அதில் கூட இருந்தாலும் இருக்கும். கேஸோலின் தேவையில்லாதான் தராங்க. இதெல்லாம் கீழே போட்டுக்கலாம். கேட் எஸ்கேப்புக்கும் போட் எஸ்கேப்பும் தான் தராங்களே. சாரி, ஏரோப்ளேன் எஸ்கேப்புக்கும் போட் எஸ்கேப்புக்கும் தான் தராங்களே. இப்போ திரும்ப கிராணியை நம்ம சுடணும். அப்போ தான் பக்கத்துலேயே கிடைத்து போயிட்டு. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஐயோ என் புல்லட் என்னோட ஷூட் கன் கிடச்சிச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த கிராணி பார்க்கும்போது உங்களோட பாட்டி ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். ரேஷன் கடை போகலாம். இப்போ தின்றதுலேருந்து இப்போ ரேஷன் கிடைக்கா? சவுண்டு போடலாம். பாவாடை எனக்கு காதா கேட்கல. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. அதனால தான்டா பள்ளி முக்கியன்னு வச்சாங்க. பாவாடைன்னு வச்சுக்கோ. அம்மா கிட்ட பாவாடை போட்டுருக்கு. களிமண் ஒருத்தன் ஒட்டின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை போயிட்டு கொஞ்சம் இந்த கேட் அந்த வெஞ்சு போடுறது இருக்கா பாரு. உப்பாடு எண்ணி அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறோம். செயின் கட்டிருக்கேன். இப்போ வந்து டோரில் வந்து அந்த ப்ளூ கலராக இருக்குல்ல, அதை எப்படி போக்குறதுனா கட் பண்ணிடணும். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேயரும் டோர் ஹேண்டிலும் கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு என்னென்ன தேவைன்னா பேட்லாக்கி, அப்புறம் வந்து ஹேண்ட் வீல், நெக்ஸ்ட் என்ன தேவை? அவ்வளோதான்.
துப்பாக்கி வேணும். இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கிராணியை போட்டு தள்ளிட்டு குட்டிச்சாத்தானை எழுப்பணும். இதுக்கு இல்லையா அந்த குஞ்சு மணியை குஞ்சிலே இருக்கும். நம்ம ஒன்றும் செக்ரட்டரிக்கு போடல, அது போட்டால் கூட ஏதாச்சும் கிடைக்கும். இப்போ நான் போய் கீழே போய் செக்ரட்டரிக்கு எடுக்கணும். நீ வந்தனா இதை வச்சு கட் பண்ணிடுவேன். வராளா பாருங்களா. அது துப்பாக்கி பார்த்து பயந்து ஓடுறப்ப இன்னும் வரமாட்டிக்கிறா பாரா. சேர்த்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஏன் அதுக்குன்னு வரமாட்டாளா? வந்துட்டா. வாங்கிக்கோ. உனக்காக கிராணி. நம்ம இப்போ வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொன்ன செக்ரட்டரிக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். என்னோட வேறு இந்த படியை ஏற முடியல, கால் வலிக்குது. நம்மளோட ஷூட் கன் எடுத்துக்கலாம். மடி சுடாத, கொஞ்சம் லேட் ஆகுது. தெரியும்டா. ஓகே போ. எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் வீல் வந்து மேலே இருக்கும். அந்த சென்டரில் ஹஸ்பண்ட் வச்சுருக்கோம். அவன்லாம் வச்சிருக்க மாட்டான்டா. அது என் டேப்ல கீழே இதான் வச்சுருக்கோம். ஹேண்ட் வீல் நம்மளுக்கு கிடச்சிருச்சோன்னா நம்மளுக்கு பேட்லாக் இதாக கிடைக்கணும். அதை வச்சுருக்கோம். ஆமாம். இங்கே கஷ்டம். எதுக்கு வந்து இவனை இந்த சவாப்பேட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஸ்டோரி போட்டிருக்கேன்ல பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இவன்கிட்ட இல்லைன்னா அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட இருக்கும். ஆமாம். சேஃப்டி இருக்கு, அதுக்குள்ள பேட்லாக் இருக்குமா? ஏய் நவுல்டா, இவன் மூஞ்ச பார்த்துக்கிறீங்களா? நல்லா ப்ளூவாக இருப்பான் இவன். பார்த்தீங்கன்னா இப்போ மான்ஸ்டர் ஆகிட்டான். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு வேம்பயர் தான். வந்துடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கீழே கொண்டு போய் சேர்க்கணும். தூக்கி போட்டுருங்க. ஷூட் கன் எடுத்துக்கலாம். பார்த்துட்டா. சேஃப்டி எப்பப்பெல்லாம் நம்ம கையில் சேஃப்டி இருக்கோ அப்போல்லாம் நம்ம சேஃப் ஆகிடலாம் கைஸ்.
பேட்லாக்கி கிடச்சிச்சு. ஐயோ மறைஞ்சிட்டாலே. இங்கே வா வீட்டை விட்டு போகிறோம். இதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிராணி வீட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன எஸ்கேப் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இதை நம்ம எதுக்கு போடுறதுன்னா அந்த வந்து சங்கிலி மாதிரி இருக்கும்ல, அது வந்து பெருசாகி இந்த மாதிரி ஆகிடும். crowbar. இவன் சாப்பிட்றதுலேயே இருக்காங்க guys. crowbar நம்ம இங்கே தான் போட்டோம். இப்போ கிராணி வந்து எரிஞ்சிருப்பா. இப்போ அப்படியே போனால் அடி வாங்கிடுவோம். சத்தம் போட்டுடலாம். சாக்கோபாரை கையில் எடுத்தாச்சு. லிஃப்ட் கேட் போட்டாச்சு. இந்த கிராணி என்ன வரமாட்டிக்கிறா. நம்ம வர அவுட் ஆகாமல் விளாடின்னு இருக்கோம். அவுட் ஆகிட்டோன்னா வந்துட போகலாம். தெரியாதனமாக க்ரோபால் ட்ராப் கொடுத்துறாது. இருமா அம்மாட்ட சொல்லு. நீ பண்ண போய் நீ சத்தத்தை போடாமல எப்போ இருக்கலாம். போயிட்டு வாடுற சாப்பிட்டு ஓடி போயிட்டு வருவா. போ அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமலே போட்டிருக்கேன். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிராணி நம்மளை தேடுறா. பை பை கிராணி. உன்னை வந்து அடுத்த வாரமாக சந்திக்கிறோம். பாய். கிராணி டூவில் எல்லா எஸ்கேப்பும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா வச்சு போட போகிறோம். அதை வந்து போடுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.